நீங்க நம்புகிறதற்கு விரோதமாய் ஒருவேளை நிறைய மனிதர்கள் வித்தியாசமாய் எழுதி இருக்கலாம். நீங்கள் நம்புகிறதுக்கு விரோதமா நிறைய பேர் பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்க நம்புகிறதற்கு விரோதமாய் சத்துரு நிறைய முயற்சிகளை எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், நீங்கள் நம்புகிற காரியம் 100% நடக்கவே நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் அவராலே, நீங்கள் நம்புகிற காரியம் தேவனாலே வரும். நீ நம்பினா போதும் மகளே, நீ நம்பினா போதும் மகனே. அதான் யவீருவை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க, நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க, நீ நம்பாத, உன் பிள்ளை மரிச்சு போயிருச்சு, உன் பிள்ளை எப்படி உயிரோட வரும், அவ்வளவுதான் வராது. ஆனா வேதம் சொல்லுது, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் பிள்ளை பிழைச்சிருக்கும்னு நீ நம்பு, உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு நீ நம்பு. வேதம் சொல்லுது, அவர் நம்புகிறது அவருடைய கரத்தினாலே வாய்த்தது.